மாணவர்களே வணக்கம். நான் இன்ஜினியர் ஆர் தேவராஜ், செயற்பொறியாளர், பொதுப்பணித்துறை மற்றும் தலைவர் SC&ST கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன். நான் புதுசாக ஒரு கட்சி ஒன்று தொடங்கியிருக்கேன், புதிய தலைமுறை கட்சின்னு சொல்லிட்டு. ஏன்னா டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல, என்னை அழுத்தி வச்சுருக்கிறாங்க உண்மையாகவும் நேர்மையாக இருக்கிறான்றதால. ஆனால் இந்த கட்சி இன்னும் பதிவு செய்யலை. பதிவு செய்யும் பொழுது அது வேலை செயல்பட தொடங்கும். கொண்டாங்கம்மா. அதனால் இந்த இடத்துல நான் துவக்குடியில் இருக்கேன், திருச்சியில். இங்கே வந்து மக்கள் நீதி மையம் வந்து எஃபெக்டிவாக செயல்படுற மாதிரி தெரிஞ்சது. ஸோ இங்கே எங்கே பாரு ஒரு முருகானந்தம்ன்ற ஒருத்தர் வந்து எல்லா இடத்தையும் வந்து அவருடைய இது டிஸ்பிளே பண்ணிக்க, அவருடைய நம்பர். அதனால் இன்றைக்கி வந்து அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி பேசணும்னு பார்த்தாக்கா அந்த நம்பர் எடுக்கலை. எவ்வளோ தடவை ட்ரை பண்ணாலும் எடுக்க மாட்டேன். சரி, நீ வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணேன், வாட்ஸ்அப் மெசேஜும் ரிசீவ் ஆகலை. இன்றைக்கி வரைக்கும் இது இந்த நிமிஷம் பார்க்கல, காலையில் பண்ணது. சரி, அதனால் வந்து இந்த இடத்துல வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக செயல்படுற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுக்குறாரு முருகானந்தம். மற்றபடி வேலை ஒன்றும் நடக்கலை. என்னுடைய முக்கியமான குறை என்னன்னா, திருவெரும்பூரில் வந்து மகேஷ் பொய்யாமொழின்னு அன்பில் தர்மலிங்கத்தோட பேரன், அவர் தான் இங்கே எம்எல்ஏ, டிஎம்கே எம்எல்ஏன்றதால ஏடிஎம்கேக்காரங்க அவ்வளோ எஃபெக்டிவாக செயல்படுற மாதிரி தெரியுது. அதனால் கவர்மெண்ட்டோடைய செயல்பாடுகள் இங்கே குறைவாக இருக்குது. இங்கே இருக்க போலீஸ்காரங்க, இங்கே இருக்கிற பெரிய தலைங்க யாரெல்லாம் அந்த ஊராட்சி தலைவர்கள் அவங்களுக்கு கைக்கூலிகளாக இருக்கிற மாதிரி தெரியுது திருவெரும்பூரில். உதாரணமாக அந்த வாழவந்தான் கோட்டையில் ஊராட்சி தலைவர் வந்து சின்னம்மாள் தேவராஜோ ஏதோ, அவங்க வந்து பாப்பின்னு ஒரு ஷாப் இருக்குது துவக்குடியிலேருந்து வாழவந்தான் கோட்டை போகிற வழியில். அங்கே ஒரு அன்அஃபிஷியல் ஒரு கல்லா கட்டின்னு இருக்கிறாங்க. அங்கே ஒரு வெஹிக்கிளுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு டெம்போ லாரியெல்லாம் மடக்கி காசு வசூல் பண்ணுறாங்க, ஒரு ரெசிப்ட் போட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊராட்சிலையும் வாங்க தொடங்கினாக்கா டெம்போக்காரங்க லாரிக்காரங்க ஊருக்கு போய் சேர முடியாது. அந்த லட்சத்தில் நடந்துருக்கு. இதை நான் சிஎம்முக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் எந்த நடவடிக்கையும் இல்லை, போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த நடவடிக்கையும் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. ஸோ அதனால் இந்த மக்கள் நீதி மையத்துக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் முருகானந்துக்கு பண்ணாக்கா அவர் எடுக்கலை. ஸோ இந்த நிலைமையில் இருக்குது. உடனடியாக இது முதலமைச்சருக்கு அனுப்புகிறேன். அது அந்த வாழவந்தான் கோட்டையில் அந்த ஊராட்சிக்கு தலைவர் யார் சின்னம்மாள் மேலே நடவடிக்கை எடுங்க. அதே மாதிரி நான் இருக்கக்கூடிய இடம் கிருஷ்ணசமுத்திரம், அந்த ஊராட்சியிலையும் வந்து குப்பைங்க அங்கங்கே கொட்டி கிடக்குது. ரம்யான்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி தான் அங்கேயும் தலைவராக இருக்கிறாங்க. அங்கே வந்து குப்பையை அள்ளுறதுக்கு ஆளே இல்லை. துப்புரவு பணியாளர்கள்லாம் சம்பளம் வாங்கி எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு தெரியல. ஸோ இந்த லட்சணத்தில் தான் இந்த திருவெரும்பூர் ஊராட்சி ஒன்றியம் நடக்குது. இதில் நாளைக்கு வந்து ஒரு போராட்டம் நடத்த போகிறாங்க போல பொதுமக்கள். திருவெரும்பூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு முன்னாடி குப்பை கொட்டும் போராட்டம்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பேனர் நான் பார்த்தேன். அதே உடனடியாக முதலமைச்சர் தலையிட்டு குப்பைகளை அப்புறப்படுத்த ஆவணம் செய்ய வேண்டும். அதே மாதிரி திருவெரும்பூரில் அதே மாதிரி அந்த வாழவந்தான் கோட்டையில் இல்லீகலாக அவங்க கலெக்ட் பண்ணுற அந்த இதுவரையில் கலெக்ட் பண்ண பணம் முழுசையும் வந்து அரசு கஜானாவுக்கு கொண்டு போவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவங்க இது மாதிரி ரோட்டில் போகிற வர டெம்போ லாரிங்களை தடுக்காமல் அவங்க அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அவங்க காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதே நேரத்தில் இதை வந்து திரு கமல்ஹாசன் அவருடைய மக்கள் நீதி மையத்துக்கு அனுப்புகிறேன். இதுக்கு நடுவில் மக்கள் நீதி மையத்தோட ஒரு நம்பர் ஒன்று இன்டர்நெட்டில் பார்த்தேன். அதாவது 04424358718 சொல்லிட்டு. சரி, அந்த நம்பருக்காக ஃபோன் பண்ணுவோம். முருகானந்தம் தான் இங்கே திருச்சியில் செயல்படலை, அவர் எப்படி செயல்படுறப்ப தான் உடனே எடுக்கிறாங்க ஃபோன். பட் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் வரும், நீங்கள் யார்கிட்ட சார் பேசணும், நான் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் சார் அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்கள் இதை வந்து இது மாதிரி ரிமார்க்கு குறை சொல்கிறதுனாக்கா யார்கிட்ட சொல்லணும் அவங்களுக்கு அனுப்புங்கனாக்கா, நீங்கள் யார்கிட்ட பேசணும் அதை சொல்லுங்கள் சார், எனக்கு தெரியாது அப்படின்ற. ஸோ மக்கள் நீதி மையமும் அவ்வளோ ஷுரூடாக இல்லை. டெலிஃபோன் ஆப்ரேட்டர் போட்டிருக்காங்களே தவிர இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்னாக்கா ரிசீவ் பண்ண வேண்டியது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் சொல்லலை. அப்போ நீங்கள் feedback@mayam.com அனுப்புங்கன்னு சொன்னார். அது இமெயில் ஐடி இமெயிலாம் தெரிஞ்சவங்களுக்கு அது பண்ண முடியும். ஒரு பாமரன் உங்கள் நம்பர் எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா ரிசீவ் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கறதுக்கு ஆள் வச்சுக்கோங்க சொல்லிட்டு நான் அட்வைஸ் பண்ணேன். அதனால தான் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு இதை அனுப்புகிறேன். அது மாதிரி ஒரு அமைப்பாக நீங்கள் உங்களோட அமைப்பு வந்து பாமரர்களுக்கான அமைப்பாக இருக்கும். இங்கே கூட துவாக்குடியிலலாம் இப்போ அங்கங்கே பெருசாக நம்ம ஒரு கமல்ஹாசன் எழுதிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பழைய காலம், அது மாதிரி எழுத தேவையில்லை. ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்கணும். இப்போ வாழவந்தான் கோட்டையில் நம்ம கமல்ஹாசனுடைய ஆட்கள் வந்து மக்கள் நீதி மையத்துக்காரங்க அந்த வாழவந்தான் கோட்டை அந்த ஊராட்சி தலைவரோடு உரிய போராட்டம் நடத்தி அந்த லாரியை டெப்போ தடுக்கிறத சரி பண்ணாங்கன்னாக்கா சரியாக போச்சு, மக்கள் நீதி மையத்துக்கு விளம்பரம் கிடைச்சிடும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சியில் வந்து குப்பைகள் அங்கங்கே கொட்டி கிடக்குது, அல்லாமல் இருக்குது, அங்கங்கே நாய் பண்ணி மேய்ஞ்சின்னு இருக்குது. அதை சரி பண்ணாங்கன்னாக்கா அதுக்கான ஊராட்சி தலைவர்கள் ரம்யா கிட்ட அதை சொல்லி அதை சுத்தம் பண்ணுறதுக்கு ஆவணம் செஞ்சாங்கன்னாக்கா மக்கள் நீதி மையம் வந்து பிரபலம் ஆகிடும். இப்படி தான் வந்து ஓட்டு வங்கி அதை விரிவுபடுத்துமே தவிர கமல்ஹாசன் அவர்கள் பழைய மாதிரி எம்ஜிஆர் காலம் ஜெயலலிதா காலம் மாதிரி இப்போ எடப்பாடி பண்ணின்னு இருக்கிற மாதிரி பேனர் வால் போஸ்டர் எழுதின்னு இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. செயல்படணும். மக்கள் நீதி மையம் வந்து ஒரு மாற்றா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் மாற்றம்லாம் நான் தான் மாற்றா வர வேண்டியிருக்கோம். புதிய தலைமுறை கட்சி. ஷிவ் ஓம்.